நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மேலூர் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் காளைகள் வந்துருந்துச்சு. நல்ல மாடு பூராமே எடுத்து போட்டிருக்கேன். இந்த போன வீடியோவில் காட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா மாடு வந்திருக்கேன். அது பூராமே எடுத்து போட்டுப்போம். மாடுகளை பூராமே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி மாடு வந்திருக்குன்றத. அதுபோக நம்ம உள்ளே இடங்கள் விற்பனை இதெல்லாம் போட்டிருப்போம் பாருங்கள். அதையும் பார்த்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாட்டையுமே எடுத்து வச்சுருக்கோம். அதை பூராமே பாருங்கள். இந்த காலையெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஏர்வால், நல்லா தலை செட்டு சூப்பராக இருந்துச்சு. மாடே நல்லா அம்சமாக இருந்துச்சு. இந்த மாடு ஒரு எப்படி போனாலும் ஒரு 45 ரூபாய்க்கு குறை இல்லாமல் எடுத்துருக்கேன். இது பூராமே காளை மாடுகதேன். நம்ம எடுத்து வச்ச பூராமே பாருங்கள், நல்ல மாடுகதேன். ஒரு கடை சேர்ந்த லெவலில் புதுக்கடை அந்த மாதிரி மாடுகதான் உள்ளே இருக்குது. அது நான் நம்பரில் பூராமே எழுதியிருக்காங்க. பூராமே இதுக்கு தென்காசி, கேரளா இந்த மாதிரி போகிற ஐட்டங்க தான். பூராமே நெருக்கி இங்கிட்ட வந்துட்டாலே, இந்த சைடில் வந்துட்டாலே அது பூரா இதாகும். மேக்ஸிமம் விலைக்கு வாங்குறவங்க நல்ல மாடாக பார்த்து வாங்குவாங்க. அதுவுமே இந்த மாதிரி பூரா கிடைக்கும். பாருங்கள், மாடு பூராமே சூப்பர் மாடுக. அவுத்த மாடு இது எல்லாத்தையும் இருக்கும். நல்ல மாடு பூராமே தொடர்ந்து வருது. வாரம் சந்தையில் ஃபுல்லாமே வருது. ஆனால் காலையில் வெள்ளனாவே வந்துடுறாங்க. மாடு பூராமே ஏற்றி வெள்ளனாவே 4-5 மணிக்கெலாம் ஏற்றி பூராமே சேல்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தாலுமே அடுத்து விலைவாசி அவங்க கூட சொல்கிறாங்க. வியாபாரி வாங்கி கட்டிட்டு விலைவாசி பூராமே கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் பாருங்கள், மாடு சூப்பராக தலை செட்டு உயரம் தரம். இடம் இதுகளை பற்றி விற்பனை பற்றி நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த இடத்த பற்றி ஃபுல் விவரமும் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 4 ஏக்கர் 63 சென்ட் 4.25 ஏக்கர்னு வச்சுக்கோமே. அது இந்த இடம் தான். நல்ல தார் ரோட்டு மேலே, தார் ரோடு மோப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடி வரும். தரிசு நிலம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒரு கம்பெனி கட்ட, ஒரு குடோனு கட்டன்னு நல்ல அருமையான இடம். நல்லா தார் ரோடு நல்லா புதுசாக போட்டுருக்காங்க. வலுன்னு சரிக்கிட்டு போகும் தார் ரோடு. தார் ரோட்டு மேலே அப்படியே இந்த இடம் தான். தரிசாக தாங்க இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை திருமங்கலத்துக்கு அடுத்து செவரக்கோட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்ரு. செவரக்கோட்டையிலேருந்து எஸ்பி நத்தம் வழியாக வந்தோம்னாக்க இந்த இடத்துல இருக்குது. செவரக்கோட்டையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் 4 வழிச்சாலையிலேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துருக்கு. தார் ரோட்டு மேலே. ஏக்கர் 13 லட்சம் கேட்குறாங்க. வெறி இடமா இருந்தாலும் நல்லா மட்டமான நிலம். ஒரு முதலீடு செய்கிறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா அருமையான இடம் தாங்க. 4.5 ஏக்கர் இருக்குது, 4.25 ஏக்கர். நல்லா அருமையான இடம். வேணுங்கிறவங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு எதுவும் குறைச்சி பேசி வாங்கி தரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலை நல்லா நாடி மறையில் கிடந்துச்சு. மாடு பூராமே ஓரளவுக்கு நல்ல மாடு தான் வந்துருந்துச்சு. அதில் பூராமே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து இந்த காளைகள் பூராமே வருது. இந்த இதெல்லாம் பாருங்கள், ஒரு தலை செட் நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு மாடுமே நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. காதெல்லாம் ராவலை, காங்கேயம் கிராஸ் ஓலை. அந்த ஆண்டு பூரா மர மாடு எல்லாமே கிடக்கு பாருங்க. அந்த பூராமே மாடு பூராமே நல்ல மாடு வருது. வாரம் நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா பேரும் பார்க்குறீங்க. அதே மாதிரி மாடுகளும் வாங்குறீங்க. இந்த பூராமே அந்த மாதிரி சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மாடுகளை பூராமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதுலேயுமே வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்ககிட்ட கூட கொடுத்து கூட வாங்குகிறாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் அது நம்ம அங்கே வெள்ளனா வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். நம்ம கையில் கொடுக்கும்போதே வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 2000-3000 மிச்சம். ஏன்னா அது வேன் வாடகை இந்த மாதிரி போயிடலாம். வெட்டியாக இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வரும். எல்லாம் பாருங்கள், நல்லா தலை பூராமே காலங்க. இந்த பசுவெல்லாம் பாருங்களேன், நல்லா வேகமாக கிடந்துச்சு. இந்த பசுவெல்லாம் அந்த ஊட 2 பக்கம் வேனுக்கு ஊட போட்டிருந்தாங்க. ரொம்ப வேகமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூராமே பசு மாடு இதெல்லாம் பூராமே நிறைய நல்ல மாடு வந்துருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பால் மாடு இதெல்லாம் எடுத்து போடுங்க, நாட்டு பசு மாடு இதெல்லாம் எடுத்து போடுங்க. தொடர்ந்து நம்ம காளைகளை பற்றி நிறையா எடுத்து போடுறோம். பசு மாடுமே கேட்குறீங்க, அதையுமே முடிஞ்ச அளவு எடுத்து போட்டிருக்கோம். போடாமலாம் இல்லை, எல்லாத்தையும் கலந்து போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், எல்லா வீடியோவும் பார்க்கும்போதும் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எல்லா மாடுமே காட்டுறோம். இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்லா புளிச்சாரை
மாடு நல்லா உயரம் தரம் இருந்துச்சு. தும்மல் கொஞ்சம் அரை தும்மல் தான். ஆனால் மாடாகும்போது நல்லாயிருக்கும். கண்டு தான் நல்லா உயரம் தரமான கண்டு. சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. நல்லா வெயிட்டு, சரியான வெயிட்டு. பெருவட்டு முரட்டு மாடாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பசுவை பூராமே பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், நல்லா கிடையாது, நல்லா வெயிட்டு, நல்லா கிராஸ் மாடு. இந்த மாதிரி பூராமே வந்திருக்கு. நல்லா ஜாதி மாட்டில் இருந்து கிராஸ் மாடு எல்லாமே கலந்து தான் கிடக்கு. இது பார்த்தீங்கன்னா வண்டி மாடு. டிசைனாக இருக்குது. கொம்பு எல்லாமே மாடுகளே பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும். இந்த மாடு ரெண்டுமே நல்ல மாடுங்க. நல்லா பெருவட்டு கிராஸ் கலையதேன். ஆனால் ரொம்ப நாள் நல்லா வேலைலாம் வெட்டிலாம் இழுத்துருப்பாங்க. இழுத்து பார்த்துட்டு தான் கொடுத்துட்டாங்க. மாடு பூராமே நல்ல நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சு. பசு மாடுமே நல்ல மாடு தான். அம்பா கிடக்கிற மாடு எல்லா மாடுமே வருது. அதில் எந்த அளவு வீட்டுக்கு போகுது, புறம் எதுக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாவம் தான். இந்த இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக வரும் மாடு. உடலே பாருங்கள், கலர் நல்லா இருக்குது. எல்லாமே கலந்து தான் வருது. இந்த புறமே கண்டு, ஜாதி கண்டு, இதெல்லாம் குட்டை ரகங்களில் காளையை பாருங்கள், குட்டட்டின்னு நல்லா இருக்குது. கலரு இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த அதெல்லாம் பாருங்கள், நல்லா தலை செட்லாம் நல்லா இருக்குது மாடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிறது பூராமே அந்த கண்டு, இது பூராமே இங்கிட்ட ஓரளவுக்கு கண்டு மாடு அதையும் கிடைக்குங்க. பூராமே சின்ன சின்ன காளங்கண்டு, கிடையறு கண்டு இந்த மாதிரி கிடைக்குங்க. இது பூராமே இந்த லைனில் எப்போயுமே மாடு கண்டு கட்டி கிடப்போம். அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆள் பிரிச்சுருப்பாங்க. இந்த ஏரியாவில் பூராமே ஒரு ஆள் கட்டுவார், அந்த மாதிரி வரும். இந்த தாம்பு அடிச்சுருக்காங்க பாருங்க, இது வந்து ஒவ்வொரு ஆளுமே சொல்லுவாங்க. இது இந்த ஏரியாவில்னா ஒரு இன்னார் மாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்து நல்ல மாடு கிடந்துச்சின்னா என்னார்கிட்ட கேட்டால் அவங்ககிட்ட வாங்கலாம் அப்படின்ட்டு நம்ம போய் பார்த்து வாங்கலாம். ஆளை பேரை மட்டும் கேட்டோம்னா அவங்க சொல்லிடுவாங்க. சொன்னோம்னா அந்த இதில் போய் பார்த்து வாங்கலாம். மாடு வாங்குறது போக, அது போக மாட்டுகளுக்கு வந்து சுழி சுத்தம், குறை எலும்பு, அப்புறம் வந்து யானை சந்து, இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு மாடை வந்து நம்ம வீடியோ எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வரும்போது உங்களுக்கு அந்த மாட்டை காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா யானை சந்தில் நிற்கும். அது சில மாடுகளை வந்து இது வந்து ரொம்ப கிடைக்க தெரியாது. அதாவது தெரியாதுன்ற போக நிற்கிறது இதில் வந்து நம்ம அதை பார்த்து எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாடை பார்த்தேன். அந்த மாடை நம்ம எடுத்திருக்கோம். அதையுமே வந்து இந்த வீடியோவில் காட்டுவேன் பாருங்கள். இது பூராமே ஒரு சின்ன சின்ன கண்டுக, 2 பல்லு, பல்லு போடாது, பல்லு 4 பல்லு, இந்த மாதிரி கண்டுகளாக தான் இருந்துச்சு. அதை பூராமே எடுத்திருக்கோம் பாருங்கள். இதில் வந்து நல்ல மாடுகளை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். பூராமே வாங்கி கட்டி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பூராமே ஏற்றிட்டாங்க, மாடுகள் நெருக்கி ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான். இந்த பசு அந்த நிற்கிது பாருங்க, சங்கு கட்டியிருக்க பாருங்க. இந்த மாட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொடுக்குறாங்களா என்னான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. விற்றாங்களா என்னான்னு தெரியலை. வளர்ப்புக்காரங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது பூராமே இந்த காளங்கண்டு பூரா பாருங்கள். இது கொம்படி பத்தலை. மாடு நல்லா உயரம்லாம் இருக்குது. கொம்படி பத்தாத அது அந்த காலில் சூப்பராக இருக்கு பாருங்க. அண்ட் ஒரு வண்டி மாட்டெலாம் எவ்வளோ பெரிய கொம்புன்னு பாருங்கள், சரியான கொம்பு. பூராமே மாடு பூராமே நல்ல மாடு வருது. நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். நல்ல மாடுகளை பார்த்து இதெல்லாம் இந்த கண்டெலாம் சூப்பர் கண்டாக வரும். நல்லா விரிய தலையில் நல்ல கண்டு தான். கண்டு நல்லா தலை செட்லாம் சூப்பராக வரும். இப்போல்லாம் அவ்வளோதான், ஒரு 2 பல்லுக்குள்ளே இருக்கும், இல்லை பல்லு போடாமல் மாதிரிலாம் இருக்கும். அந்த யானைச்சந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாடு தான். இந்த மாதிரி கால் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் இதே யானைச்சந்துன்னு சொல்கிறது. இந்த மாதிரி மாடு இருந்தால் வாங்காதீங்க. ஏன்னா விலை போகாது. அது வந்து பிரச்சனையில் உண்டாகும். நம்ம வாங்கிடலாம், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப விற்க போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் யாரும் தெரிஞ்சவங்க இதை பார்த்துக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி மாடு வாங்காதீங்க. இது பூராமே ஜாதி கண்டு அப்புறம் பாருங்கள், காளங்கண்டு, பொட்டக்கண்டு எல்லாமே கலந்து கிடந்துச்சு. இது பூராமே நல்ல நல்ல கண்டு பூராமே வந்துருந்துச்சு. இந்த இதெல்லாம் நல்லா வெள்ளையில் நல்லா இருந்துச்சு கண்டு. நல்லா கண்டா வரும். மாடாச்சும் நல்லா வரும். நான் விற்றுட்டாங்க. இப்போ எங்கே போகுதுன்னு தெரியலை. எங்கே போகுதுன்னு தெரிஞ்சாலுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கண்டிஷனில் தான் நம்ம இருக்குது. கஷ்டம்தான். நல்லா கண்டு அரை தும்முலை நல்லா வரும். மாடு நல்லா இருக்கும் பார்க்க. மாடாகும்போது இதுவே நல்ல நாட்டுக்கண்டு. பூரா கிடக்கு பாருங்க. பொட்டை மாடு எல்லாமே கலந்து கிடக்கும். நாட்டு மாடுலேருந்து ஜாதி மாடுலேருந்து எல்லாமே கலந்து தான் கிடக்கும். அங்கிட்ட ஒரு குட்டையாக இருக்கு பாருங்க, கொம்போடி மட்டும் பாருங்கள், நல்லா இருக்குது. நல்ல காலை தான். மாடு வந்து ரொம்ப குட்டட்டின்னு தான் இருக்கும். சின்ன காலையாக இருக்குது. கொம்பு மட்டும் தான் பெருசாக இருக்குது. இங்கிட்டு பூரா பார்த்தீங்கன்னா காளை மாடுலேருந்து எல்லாமே கலந்து கிடக்கு. இந்த பசுலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க. நல்லா இருக்குது மாடு
பார்க்கவே முகலட்சணம் நல்லா இருந்துச்சு. மாடு மீடியமான உயரம் தான். இந்த இதெல்லாம் பாருங்கள், ஜாதி மாடு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மாடு. இந்த காலங்கண்டு பாருங்கள், நல்லா உயரமாக வரும், பெருவெட்டு வரும். வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த சொன்னேன் பாருங்கள், இந்த வண்டி மாடு பெரிய கொம்பு, இதுதான் அந்த மாடு. இங்கிட்டு பூராமே இந்த காலெலாம் சூப்பர் காலையாக இருக்கு பாருங்க. மாடு நல்ல மாடு. என்ன காரணம்னு தெரில, நம்பரும் எழுதலை, ஒன்றும் எழுதலை. அவுத்தாங்களா அவுக்கலையான்னு தெரியலை மாடுகளை. மாடுகளை பார்த்து வாங்குற பூராமே நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மஞ்சட்டு இருக்கனால மாடு விலை பூராமே தான் இருக்குது. இதெல்லாம் நல்ல கண்டு, வளர்ப்புக்கு ஏற்ற கண்டு. நல்ல மாடும் ஓரளவுக்கு முண்டு தண்டாக வரும். இதெல்லாம் வட்ட தலையில் நல்ல பசு தான். கொஞ்சம் மாடு இதெல்லாம் ஒரு 5-6 ஈத்து இருக்கும் மாடு. பால் கறந்துருப்பாங்க போல். இதைத்தான் அந்த மாடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க விலை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது அந்த காங்கை ரகம், அந்த மாதிரி மணப்பாறை அந்த ஏரியாவில் இருக்கும் இந்த மாடு பூராமே. அது பூராமே இதாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, விற்காமல் இருந்துச்சு ரொம்ப நேரம். கடைசியாக இது பாருங்கள், நல்லா பையாம்பல் நல்ல மாடாக இருக்குது. பூரா கண்டு மாடு தான். இதுவுமே கொடுத்துட்டாங்க. வளர்ப்பு மாடு வாங்குறவங்களுக்கு, பால் மாடு இது வாங்குறவங்களுக்கு நல்லா ஒரு இதாக இருக்கும். அங்கனக்குள்ளே கறந்து பார்த்து வாங்கலாம். விலை பேசினதுக்கப்புறம் தான் கறக்க விடுவாங்க, அது வரைக்கும் கறக்க விட மாட்டாங்க. விலை தேர்ந்துருச்சுன்னா கறந்து விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த காலையத்தையும் சொன்னேன், விற்காமல் பூராமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. விலை விலை ஓரளவுக்கு கம்மியான ரேட்டில் கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்கல்ல. இதெல்லாம் நாட்டு பசு, நல்ல மர பசு, கொஞ்சம் பரண்ட பசு தான். இதெல்லாம் 5-6 ஈத்து 7 ஈத்து கூட இருக்கும் மாடு. அந்த அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா கிடேரி மாடுங்க தான். இந்த மாடு ஒன்று தான் நல்லா கொஞ்சம் விளைஞ்ச மாடு. இதுவுமே மாடை கொஞ்ச நாள் போட்டுக்கலாம், 2-3 ஈத்துக்கு போட்டுக்கலாம். அதெல்லாம் ஓரளவுக்கு பல்லுப்பதம் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு மாடை ஊற்றிடலாம். நல்ல மாடு தான். மாடு பூராமே பசு மாடு வாங்குறவங்களுக்கு, இந்த மாதிரி கிடா மாடு இதுக்கெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடுகளை பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா பையாம்பு இருக்கு மாட்டில். இளங்கண்டு மாடு தான். விலைவாசி கேட்கல, விற்காமல் கிடந்துச்சு. ஓரளவுக்கு கடைசி நேரத்தில் ஓரளவுக்கு குறைச்சி தான் கொடுத்துட்டு போவாங்க. இருந்து பார்த்து வாங்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே வருவோம். அடுத்த வாரம் வீடியோவில் பாருங்கள். முடிஞ்சளவு எல்லாமே கேட்டது அப்புறமே எடுத்து போட்டிருப்போம். நன்றி.